நண்பராகிய ரிட்டையர்ட் தாசில்தார் ஐயா மோகனூரில் குடியிருக்கும் வடிவேல் ஐயா அவங்களை திருத்துறைப்பூண்டியில் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடக்கக்கூடிய விழாவை சிறப்பிக்கும் விதமாக வாழ்த்துரை கூற ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகரிலே மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையினுடைய 23வது ஆண்டு விழா கருத்தரங்க கூட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு அதில் ஒரு முயற்சி வேணும். தொடர்ந்து அந்த முயற்சி இருந்தால் தான் ஒரு காரியம் வெற்றி அடையும். ஏற்கனவே 22வது கூட்டம் தஞ்சாவூரில் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் ரவி ஜெயக்குமார் அவர்களும் அடிக்கடி அந்த கூட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அடுத்த கூட்டம் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா கூப்பிட்டுருக்காரு, 23வது கூட்டம் ஆண்டு விழா கூட்டம் திருத்துறைப்பூண்டியில் போடணும் அப்படின்னாரு. சரி, நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊரில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, அப்பப்போ நம்ம ஒவ்வொரு கூட்டத்தில் போட்டால் தான் அந்தந்த நகரத்தில் இருக்கிற ஒரு ஜோதிட பெருமக்களுக்கும் அந்த ஜோதிடத்தில் கற்றுக்கொள்பவர்களுக்கும் அந்த ஒரு தெளிவும் அறிவும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நகரத்திலையும் இந்த ஜோதிட கருத்தரங்கம் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் ராதாகிருஷ்ணன் சார் நடத்துகிறாரு, ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாரு, அதனால் நாம் நடத்தணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் போது என்னாச்சுன்னா, எனக்கு ராதாகிருஷ்ணன் சாரை பற்றி டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நேற்று இரவே திருச்சி கருத்தரங்க கூட்டத்தை முடித்து கொண்டு நேற்று இரவே புறப்பட்டு திருத்துறைப்பூண்டி வந்து விட்டோம். அகத்தியர் கட்டளை ரவி ஜெயக்குமார் அவர்களும் நானும் மற்றும் நாங்கள் ஜோதிட கருத்துக்களை கலந்து கொண்டிருக்கிற ஜோதிட கருத்துக்கள் சொல்கிற செந்தில் ஐயா அவர்கள், குரு மணிகண்டன் ஐயா அவர்கள், ஐயா சூரியநாராயண ஐயா அவர்கள் எல்லாம் சேர்ந்து நேற்று ஒரு 12 பேர் வந்துட்டோம். ஆனால் நேற்று வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ராதாகிருஷ்ணன் சார் அப்போ தான் நம்ம முதல்ல 25/5/2024 மோகனூர் அகத்தியர் ஜோதிட கட்டளையின் 1வது ஆண்டு துவக்க விழா வந்த முதல் ஆள் அவர் தான். கடைசி வரைக்கும் இருந்துட்டு செயல்பட்டவர் அவர் தான். ஆனால் வந்து பார்க்கும்போது தான் அதனுடைய அவருக்கு தெரியுது. சார், நேற்று நைட்டில் இருந்து அவர் கூட தான் இன்ன வரைக்கும் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லணும்னா பசியறிஞ்சு உணவு போடுவன் உத்தவன் அப்படிம்பாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிந்த முதல் மனிதர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் வீட்டுக்கு போனால் சாப்பாடு உண்டு அப்படின்னு எல்லாருமே தெரியும். அவர் திரைப்பட துறையில் வராமத்துக்கு முன்னாடியோ அவர் கட்சியில் ஆரம்பத்தில் இருக்கிறது முன்னாடியோ இரவு 24 மணி நேரம் அவர் வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்கும். மெட்ராஸில் அவருக்கு சாப்பாடை சாப்பிடாதவங்க யாரும் இருக்க முடியாது. பசி தெரிஞ்சு உணவு போடுறவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் முதன்மையானவர். ஆனால் அதுக்கு பின்னாடி நான் பார்த்த அடுத்த மனிதர் ராதாகிருஷ்ணன் தான். ஆனால் அந்த பசி அறிஞ்சு அந்த உணவு போகிறத தவிர ஒரு தனிப்பட்ட நபரினுடைய குறைகள் என்ன? சார், ஐயா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்குறாரு. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வராது, ஒரு சிலருக்கு தான் அந்த அமைப்பு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் துணைவியாரம்மாலும் அப்படியே, ஐயா என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க, என்ன இருக்குது, என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குறிப்பறிஞ்சு நேற்று நைட்டில் இருந்து இப்போ இந்த 10:30 மணி வரைக்குமே ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். சாப்பாட்டு விஷயமாக இருந்தாலும் சரி, தங்குற விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட வசதிகளாக இருந்தாலும் சரி, அவருக்கு உங்களுக்கு என்ன வசதி வேணும், உங்களுக்கு என்னையா வேணும், குறைய இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன், எங்கள் ஊருக்கு நீங்கள் மீட்டிங் நடக்க வந்துருந்துருக்கீங்க, அதனால்
நான் அதில் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது, நான் அதை சிறப்பாக செஞ்சு தான் முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உயர்வான எண்ணம் ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா அவர் வாழ்க்கையில் எப்பவுமே உயர்வுக்கு தான் போவார். அந்த வகையில் அவர் எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்குது. இந்த உயர்ந்த எண்ணத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் அவ்வளோ பெரிய உயர்ந்த எண்ணம் அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம சந்தேகமாக இருக்குது. அந்த வகையில் இப்போது இது மாதிரி ஒரு நபர் ஒவ்வொரு ஊர்லேயும் நமக்கு யாரோ ஒருத்தர் அப்படி கிடைக்கணும் அப்படி இருந்தோம்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த மோகனூர் அகத்தியர் ஜோதிட கட்டளை என்னுடைய ஆண்டுகளாக ஒவ்வொரு நகரிலையும் நடக்கிறதுக்கு நாங்கள் எல்லா விதத்திலையும் துணையாக இருப்போம். அது ஒரே ஊரில் அந்த கட்டளையினுடைய கருத்தரங்கத்தை நடத்தணும்னா ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தான் அடிக்கடி பார்க்க முடியும், ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை தான் பார்க்க முடியும். ஆனால் இதே கருத்தரங்கத்தை ஒவ்வொரு நகரத்துலேயும் போட்டு நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு பல்வேறு நட்புகள் கிடைக்குது, பல்வேறு ஜோதிட அறிஞர் பெருமக்கள் நமக்கு நண்பர்களாக கிடைக்கிறாங்க. அவங்களுடைய ஜோதிட கருத்துக்களை நமக்கு கேட்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வகையில் மோகனூர் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஜெயக்குமார் அவர்களின் ஒரு உயர்ந்த எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் ஒரே இடத்துல போட்டு செஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லா மக்களையும் சந்திக்கணும், எல்லா மக்களுக்கும் நம்மளுடைய கருத்து போகணும், அவங்களுடைய கருத்து நமக்கு தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு தான் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையினுடைய கருத்தரங்க கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது அவர் மட்டும் அந்த கருத்தரங்க கூட்டம் நடத்த முடியாது. ராதாகிருஷ்ணன் ஐயா போல அந்த ஊரில் ஒரு முக்கியமான நபர்கள் நமக்கு ஒரு பேர் உதவியை செஞ்சு நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு உறுதியாக இருந்தாங்கன்னா நாம் அந்த கூட்டத்தை மேலும் மேலும் சிறப்படைகிறதுக்கு நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும். அந்த வகையில் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை பாராட்டுறதுக்கு எனக்கு பேச்சே இல்லை. அந்த அளவில் அவர் செயல்திறன் அருமையாக இருக்குது. அவருக்கு இந்த செயல்திறன் என்றைக்குமே அந்த எண்ணம் அவர் குறைய போகிறதில்லை. இன்னும் மேன்மேலும் அவரும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அரிய பணி அவர் செய்யக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய ஒரு குறைகளை கேட்டு அறியும் ஒரு தன்மை, ஒரு உதவும் மனப்பாங்கு அவருக்கு என்றென்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் எல்லா விதத்திலும் எல்லா பணியிலுமே அவர் நிறைவடைய வேண்டும். அதே போல் இந்த மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனமும் இது போன்று பல்வேறு நகரங்களிலே பல்வேறு கூட்டங்களை நடத்தி மேன்மேலும் உங்களைப் போல ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த அகத்தியர் ஜோதிட கட்டளையினுடைய கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். அது எவ்வளவும் தொய்வடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டே இந்த கருத்தரங்கம் மேன்மேலும் சிறக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒற்றுமையும் உங்களுடைய பணியும் எங்களுக்கு தேவை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த தருணத்திலே நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு அவரது பணி சிறக்கட்டும், அவரது எண்ணம் உயர்வாகட்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புமிக கே ராதாகிருஷ்ண ஐயாவையும் அடியன் ரவி என்னையும் அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நிறுவனத்தையும் புகழ்ந்து பாராட்டி சென்ற ரிட்டையர்ட் தாசில்தார் ஐயா வடிவேல் ஐயா அவங்களை அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பில் மீண்டும் ஒரு கரகோஷ ஒலியோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்.